بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. قال النبي صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها، كل محدثة بدعة، كل بدعة ضلالة، كل ضلالة في النار. உங்களை ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற ஏக இறைவனின் எச்சரிக்கையும், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுங்கள், நீங்கள் முஸ்லிமாக தவிர மரணித்து விடாதீர்கள் என்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அறிவுரையையும் உங்களுக்கும் எனக்கும் நினைவடுத்தியவனாக இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வையும் மறுமையும் நம்பக்கூடிய நாம், நாளை மறுமை என்கின்ற அந்த வாழ்க்கை நாம் இந்த உலகத்திலே செய்கிற நன்மை தீமையின் அடிப்படையில் தான் நிர்மாணிக்கப்படுகிறது என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அற்பமான ஒரு சிறிய அவகாசத்தோடு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்நாளில் நாம் சேகரிக்கிற நன்மையை கொண்டுதான் நாளை மறுமையில் இறைவன் நமக்காக தயாரித்து வைத்திருக்கிற அந்த மகத்தான சொர்க்கத்தை நம்மால் அடைய முடியும். நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த சொற்பமான வாழ்நாளை பாவத்தோடு கழித்து விட்டோம் என்று சொன்னால் அதை தீமையாக மாற்றி இறைவன் நாளை கடுமையான அந்த தண்டனைக்குரிய நரகத்தில் நம்மை தள்ளிவிடுவார். அப்ப அல்லாஹ்வையும் மறுமையும் நம்பக்கூடிய நாம் நாளை மறுமையில் அந்த மகத்தான சொர்க்கத்தை அடைவதற்கான நன்மைகளை எதன் மூலம் அடைய முடியும் என்பதை கண்டறிவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ மதங்கள், கொள்கைகள், கோட்பாடுகள் இருக்கின்றன. அவையெல்லாம் கடவுள் வணக்கத்தை சொல்வதோடு, கடவுளை வழிபட வேண்டும் என்பதை சொல்வதோடு, சக மனிதனிடத்திலே நீங்கள் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், தான தர்மங்களை செய்ய வேண்டும் என்று சொல்கிறது. அதெல்லாம் வெறும் உபதேசங்களாக, அறிவுரைகளாக மற்ற கொள்கைகளில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாம் மட்டுமே சக மனிதர்களுக்கு நீங்கள் காட்டுகிற அன்பு, சக மனிதர்களுக்கு நீங்கள் செய்கிற உதவி, சக இல்லாதவர்களுக்கு நீங்கள் செய்கிற தர்மம், இதையெல்லாம் உங்களுக்கு நன்மைகளாக நான் மாற்றி தருவேன் என்று இறைவன் நமக்கு வாக்குறுதி அளிக்கிறார். இது நன்மைகளாக மட்டுமல்லாமல், நீங்கள் உங்களை இந்த உலகத்திலே நான் படைத்திருக்கிறேன், படைத்தது நோக்கம் நீங்கள் அதை கடமையாக ஏற்று செய்ய வேண்டும் என்பதையும் இறைவன் கட்டளையாக நமக்கு சொல்கிறார். எப்படி இறைவனை வணங்கி வழிபட வேண்டுமோ, அது எப்படி நமக்கு கட்டளையாக கடமையாக இருக்கிறதோ, அதுபோல் சக மனிதர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள், சக மனிதர்களுக்கு செய்யக்கூடிய தான தர்மங்கள், அவர்களிடத்திலே அன்பாக பாசமாக நடந்து கொள்வதெல்லாம் ஏதோ உபதேசங்கள் அல்ல, அவைகள் கடமைகளாகவும் அதற்குரிய நன்மைகளாகவும் இறைவன் நமக்கு ஆக்கியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இறைவன் இந்த உலகத்திலே வாழ்கிற எல்லா வாழ்க்கைக்கும் எல்லா விஷயங்களுக்குமான வழிகாட்டுதலை அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டல் நாம் அடிக்கடி அறிந்திருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துவதிலே நாம் சற்று தொய்வோடு இருக்கிறோம் என்பதுதான் நாம் அறிந்திருக்கிற செய்தி. என்னவென்று சொன்னால், நாம் வாழ்கிற வாழ்க்கை இந்த உலகத்திலே மகிழ்ச்சியோடு கழிய வேண்டும் என்று சொன்னால், சந்தோஷமாக கழிய வேண்டும் என்று சொன்னால்,
தனது குடும்பத்தார்கள் காசு பணம் மட்டுமே நமது மகிழ்ச்சியை பூர்ணமாக்காது. நமக்கு இருக்கிற செல்வம், சொத்து, அதிகாரம் அல்லது அந்தஸ்து இது மட்டுமே நமக்கு நமது மகிழ்ச்சியை முழுமைப்படுத்துவதாக அமைந்து விடாது. காசு பணம் இருக்குது, அதிகாரம் இருக்கிறது, மனைவி சரியில்லை, என்ன அவனுடைய வாழ்க்கை? அவன் வாழ்க்கை துன்பத்தோடு, சிரமத்தோடு, மன சங்கடத்தோடு கழிந்து போகும். அதே போல் பிள்ளை சரியில்லை, அது அவனுடைய வாழ்க்கையை எத்தனை அதிகாரங்கள் இருந்தாலும், எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் பிள்ளை சரியில்லை என்று சொன்னால் அவன் மன வேதனையோடு, சங்கடங்களோடு அவன் வாழ்க்கையை கடந்து போகும். அப்படி இந்த உலகத்தில் எத்தனை இன்பங்கள் இருந்தாலும் சரி, எத்தனை சொத்து செல்வங்கள் இருந்தாலும் சரி, தன்னோடு இருக்கக்கூடிய தன் குடும்பங்களோ தனது பிள்ளைகளோ சரியில்லை என்று சொன்னால் அவன் வாழ்க்கை ஏதோ ஒரு இடத்தில் சங்கடமாக, சிரமமாக கடந்து போவதை நாம் பார்க்கிறோம். அதுபோல் இஸ்லாம் என்ன சொல்கிறது? உங்கள் அண்டை வீட்டார் இருக்கிறார்களே, அந்த அண்டை வீட்டார் உங்களுக்கு திருப்திகரமாக அமையவில்லை என்று சொன்னால், அண்டை வீட்டார் மகிழ்ச்சிக்குரியவர்களாக நமக்கு நம்முடைய சங்கடங்களும் சிரமங்களுக்கு அவர்கள் துணை நிற்கவில்லை என்று சொன்னால், அவர்கள் வேறு மாதிரியான ஆட்களாக இருந்தால் அது உங்களுக்கு சங்கடமாக, சிரமமாக அமைந்து போகும் என்பதை தான் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்ப அண்டை வீட்டாராக நாம் இருந்தாலும் சரி, வேதியாராக இருந்தாலும் சரி, அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற வழிகாட்டுதலை அழகாக இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நீ வணக்க வழிபாடோடு வாழ்ந்துட்டு போ, இறைவனுக்கு இணை வைக்காமல் வாழ்ந்துட்டு போ, உனக்கு கிடைக்கிற செல்வங்களை நீ இந்த தான தர்மங்கள் செய்துவிட்டு போ என்று நமக்கு மட்டும் கட்டளையிடாமல், உன் அருகாமல் இருக்கக்கூடியவனுக்கு, உன் அண்டை வீட்டுக்காரனிடத்திலே நீ எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு அழகாக வழிகாட்டுவதை நாம் பார்க்கிறோம். வேற எந்த மதங்களோ கொள்கை கோட்பாடுகளோ இந்த அளவுக்கு அழகான ஒரு வழிகாட்டுதலை சொல்லும் என்பதை நாம் சொல்லிவிட முடியாது. அவ்வளவு அழகாக இஸ்லாம் அண்டை வீட்டார் இடத்திலே எப்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மிக அற்புதமாக நமக்கு சொல்லி காட்டுகிறது. இறைவன் திருமலை குர்ஆனிலே ஒரு அழகான செய்தியை சொல்கிறார். நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதீர்கள் என்ற செய்தியோடு சொல்றான். இஸ்லாத்துல மிகப்பெரிய பாவம் இருக்கிறதே, மன்னிக்க முடியாத நிரந்தர நரகத்துக்குரிய ஒரு பாவமாக இறைவன் எதை சொல்கிறான்? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய பாவத்தை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த பாவத்தை சொல்லும் போது சொல்றான், அல்லாஹ்வுக்கு நீங்கள் இணை கற்பிக்காதீர்கள் என்கின்ற அந்த செய்தியை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். அல்லாஹ் எல்லா இடத்திலும் சொல்லுவான், தனக்கு நன்றி செலுத்துங்கள், உங்கள் பெற்றோருக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் எனக்கு இணை கற்பிக்காதீர்கள், உங்களுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள். அல்லாஹ் தனக்கு அடுத்ததாக பெற்றோர்களை வைத்து பேசுறான். நீங்க நம்ம கவனத்தை கொள்ளணும் அந்த விஷயம். அந்த இரண்டாவது அந்த செய்தி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், உங்கள் உறவினர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள், அனாதைகளுக்கு உபகாரம் செய்யுங்கள், ஏழைகளுக்கு உபகாரம் செய்யுங்கள், உறவினரான அண்டை வீட்டாருக்கு உபகாரம் செய்யுங்கள், உறவினர் அல்லாத அண்டை வீட்டாருக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள், நண்பர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள், வழிபோக்கர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள். எதோடு சேர்ந்து சொன்னா தனக்கு இணை கற்பிக்காது அப்படிங்கிற செய்தியை சொல்லிட்டு இத்தனை விஷயத்தை எல்லாம் சொல்றான். அதுல முக்கியமா நம்ம தலைப்பு தேவையான என்ன செய்தி? உறவினரான உங்கள் அண்டை வீட்டாருக்கு உபகாரம் செய்யுங்கள். சரி, உறவினர்கள்னால அவங்களுக்கு உபகாரம் செய்யறது பிரச்சனை இல்லை, சொந்தக்காரனா இருக்கா, ரத்த பந்தமா இருக்கான், அதனால அவங்களுக்கு நம்ம செய்யறதுல சம்பளம் இருக்காது, சிரமம் இருக்காது. அல்ல அடுத்து என்ன சொல்றான்? உங்கள் உறவினர் அல்லாத அண்டை வீட்டாருக்கும் நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்கிற செய்தியை எதோடு சேர்த்தெல்லாம் சொல்றான். தான் வணங்கப்படக்கூடிய தனக்கு இணை கற்பிக்காமல் நீங்கள் வணங்க வேண்டும் என்ற செய்தியை சொல்லிவிட்டு, மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லிவிட்டு இத்தனை செய்தியை இறைவன் சொல்லி காட்டுகிறார். எந்த இடத்துல எவ்வளவு முக்கியமான ஒரு செய்தியாக அண்டை வீட்டாருக்கு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டிய செய்தியை சொல்கிறான் என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அண்டை வீட்டாருக்கு நாம் நடந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்தில் வந்தார்கள். அடிக்கடி அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே அடிக்கடி ஒரு விஷயத்தை வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள். எந்த அளவுக்கு வலியுறுத்தி கொண்டிருந்தார்கள்? அண்டை வீட்டாரை எனது சொத்துக்கு வாரிசாக்கி விடுவார்களோ என்று நான் எண்ணும் அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அண்டை வீட்டாரை பற்றி எனக்கு வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தன்னுடைய வாரிசாக யார் இருக்க முடியும்? தனக்கு பிறந்த பிள்ளைதான் வாரிசாக முடியும். தனது மனைவியோ தனது தாய்தான் வாரிசாக முடியும். ஆனால்
அண்டை வீட்டுக்காரன் யாரோ ஒருவன், உறவுக்காரனா இருக்கணும் அவசியம் இல்லை, எங்கோ இருந்து வந்த ஒருவன், அவன் முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவன் அண்டை வீட்டுக்காரன். அவன் எந்த அளவுக்கு அவனுக்கு உரிமையை இஸ்லாம் கொடுக்கிறது என்று சொன்னால், நான் இறந்து விட்டால் என்னுடைய சொத்துக்கு அவனை வாரிசாக்கி விடுவோம் என்று நான் என்னும் அளவிற்கு அல்லாஹ் எனக்கு வலியுறுத்தி கொண்டே இருந்தான் என்று சொல்கிற அளவுக்கு நபி அல்லாஹ் சொல்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். அண்டை வீட்டுக்காரன் என்பவன் எவ்வளவு அவனிடத்திலே நாம் கண்ணியமாக நடந்து கொண்டால், அவனிடத்திலே நாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில் அவனுடைய உரிமைகளை நாம் பேணி நடந்து கொண்டால் அதற்கான நன்மைகள் நமக்கு இருக்கிறதா இல்லையா, அதை நாம் கவனிக்க வேண்டும். அண்டை வீட்டாரோடு நாம் எவ்வளவு கவனமாக இருக்கிறோம் என்று அண்டை வீட்டில் யாருக்கான கூட தெரியாது. அண்டை வீட்டுக்காரனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது. அவனுக்கு உதவி செய்வதில் நாம் கவனமற்று இருக்கிறோம் என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். முழுமையான ஈமானை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒருவன் அண்டை வீட்டுக்காரன் நேசிக்கக்கூடியவனாக, அண்டை வீட்டுக்காரன் நம்மளை வெறுத்துட்டான்னு வச்சுங்க, நம்ம முழுமையான ஈமான் கூடியவனா இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு முஸ்லிமுக்கான அடையாளம் என்ன? அவன் ஈமானோடு வாழ்வதுதான் அடையாளம். அண்டை வீட்டுக்காரன் நீ அல்லாஹ் நம்புற, இணை வைக்கிற, அல்லாஹ்வுக்கு 5 நேரம் தொழுகிற, தஹஜ்ஜுத் தொழுகிற, எல்லா ரமலான் மாதத்தை நோன்பு வைக்கிற, வாரத்துக்கு 2 நாள் நோன்பு வைக்கிற, மாசத்துக்கு 3 நாள் நோன்பு வைக்கிற, இதெல்லாம் நீ செய்திருந்தால் கூட அண்டை வீட்டுக்காரனிடத்தில் நீ வெறுப்பாக உன்னை வெறுக்கிற அளவுக்கு நீ நடந்து கொண்டால் நீ முழுமையான ஈமான் பெற்றவன் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். எவ்வளவு பாரதூரமான ஒரு விஷயம். இதெல்லாம் நாம் கேள்விப்பட்டுதான் இருக்கிறோம். இயல்பாக இஸ்லாம் அல்லாஹ்வை நீங்கள் வணங்குறீங்க, தொழுகிறீங்க, 5 நேர தொழுகையில ஏதோ ஒரு நேரம் தொழுகை விட்டு போச்சு, அடுத்த நேரம் தொழுகையில வந்து யாரெல்லாம் எனக்கு ஏதோ வாயில விட்டுட்டேன், நான் வேலையால விட்டுட்டேன், என்ன மன்னிச்சிடா, உளுந்து நீ அல்லாஹ் இடத்துல பாவம் பண்ணி கேட்டா அல்லாஹ் மன்னிச்சு போயிடுவான். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீ குறை வைத்தால், அல்லாஹ் நாடினால் நம் பாவம் மன்னிப்பு கேட்டால், மனமுறையை கேட்டால் அல்லாஹ் மன்னிச்சு போயிடுவான். சக மனிதனுக்கு, அண்டை வீட்டுக்காரனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அல்லது அவனுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை இறைவனை தவறு இழைத்தால் எவ்வளவு பாரதூரமான நாளைக்கு மறுமையில் ஒரு விசாரணை இருக்கிறது. அந்த விசாரணையில நீ தொழுகையினால் சொர்க்கத்துக்கு போவதை தாண்டி, தொழுகாமல் நீ நரகத்துக்கு போவதை தாண்டி எதற்காக நீ சொர்க்கம் போக முடியும், எதற்காக நீ நரகத்துக்கு போக முடியும்? சிந்தித்து பாருங்கள். விசாரணையே எது நீண்டதாக இருக்கும். இவனுக்கு செய்ய வேண்டிய உரிமையை தவறிச்சியா, அவனுக்கு செய்ய வேண்டிய உரிமையில சரியான முறை நடந்திருக்கியா, இவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தியா, இதுதான் நீண்ட விசாரணையா இருக்கும். போனோன்னா ஒரே கேள்வி, தொழுதியா? தொழுதேன், இல்ல, முடிஞ்சு அந்த கேள்வி. அடுத்து நீண்ட விசாரணை எதுல? உன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், உன் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், உன் சகோதரனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு, நண்பனுக்கு, உறவினர்களுக்கு, இவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நீ என்னென்ன குறைகளுக்கு இருக்கிறேன் என்பதுதான் நீண்ட கேள்வியாக இருக்கும். இதுல பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தான் அதிகமான வாரிசாகக்கூடிய அளவுக்கு உரிமையாக அவனோட நண்பனை பார்க்கிறோம். அடிக்கடி 24 மணி நேரம் நண்பனோட இருக்க போறதில்லை. ஏதோ நம்ம நேர்ந்தா போய் நண்பனை இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல நண்பனோடு எப்பொழுது நாம் காலம் இருக்க முடியும் என்று சொன்னால், ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் லீவ் இருந்துச்சுன்னா அதுவும் மனைவி மக்களெல்லாம் விட்டுட்டு போய் நண்பனை சந்திக்குங்கிறது பெரிய வேலையா போச்சு. குடும்பத்தை பார்க்கறது பெரிய வேலையாயிடுச்சு. இன்னைக்கு நண்பனை சந்திப்பது என்பது எப்போது ஒரு முறைதான் நடக்க போகிறது. உறவினர்களை சந்திப்பது என்பது எப்போது ஒரு முறைதான் நடக்க போகிறது. ஆனால் 24 மணி நேரமும் ஒருவனோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அது பக்கத்து வீட்டுக்காரனோடு தான் இருக்கிறோம், அண்டை வீட்டுக்காரனோடு தான் இருக்கிறோம். அவனிடத்திலே நாம் சரியான முறையிலே நடந்து கொள்வதுதான் அதிகமான நன்மையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அவனோடு சரியான முறையில் நடந்து கொள்ளாவிட்டால் அதுதான் அதிகமான தீமையை நம்மால் அடைந்து கொள்ள முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தன்னுடைய தோழரோடு அமர்ந்திருக்கிற போது சொல்கிறார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக அவன் மூமின் இல்லை, முஸ்லிம் இல்லை, அவன் நம்பிக்கை கொண்டவன் இல்லை என்று சொல்கிறார்கள். நபி தோழர்களாம் பார்க்கிறார்கள். மீண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக அவன் மூமின் இல்லை. இரண்டாவது முறை சொல்கிறார்கள். நபி தோழர்களெல்லாம் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் 3வது முறை சொல்கிறார்கள். அப்ப நபி தோழர்கள் என்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, யாரை பற்றி இப்படி சொல்றீங்க, ஏன் மறுபடியும் சொல்லிட்டே இருக்கிறீங்க, யாரை பற்றி சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருடைய நாவினாலோ யாருடைய கரத்தாலோ அண்டை வீட்டுக்காரன் பாதுகாப்பு பெறவில்லையோ அவன் மூமின் இல்லை.
நம்ம எவ்வளவு கடமைகளை அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்திருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நம்ம தொந்தரவு கொடுத்துட்டா, அவன் இருக்கிறபடி நம்ம நடந்துட்டோம் சொன்னா, அதனால் நம்ம ஈமானையே இழக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் போகிறோம் என்று சொன்னப்போ நம்மளை இஸ்லாம் தருகிறது என்று சொன்னால் அவரிடத்தில் நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அவர்கள் அண்டை வீட்டாரோடு எப்படி உறவை பெற வேண்டும் என்பதை சொல்லுகிற போது ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அபூதர் அவரை அழைத்து சொல்கிறார்கள், அபூதரே, ஏ அபாதர், நீ உன் வீட்டுல குழம்பு வச்சு சொன்னா அந்த குழம்புல கொஞ்சம் தண்ணியை கூட ஆக்கி பக்கத்து வீட்டுக்காரன் கொடுத்துடும். தண்ணி கொஞ்சம் கூட வச்சா என்ன ஆகும்? இருக்கிற சாமானுக்கு தண்ணி ஊற்றினாதான் அது நல்லா இருக்கும். நபிகள் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அது நல்லா இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் தண்ணியை கூட ஆக்கு. அது ரசமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பக்கத்து வீட்டுக்காரன் கொஞ்சம் கொடுத்து விடு, அது உங்களுக்கு இணக்கத்தை முகப்பத்தை அதிகமாக்கும் என நபிகள் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இந்த ஆரம்ப காலத்துல வீடுகள் எல்லாம் குடிசை வீடுகளாக இருந்த காலம் எல்லோருக்கும் இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் தெரியும். ஆரம்ப காலத்துல நம்ம வீடுகள் எல்லாம் குடிசை வீடுகளாக ஓட்டு வீடுகளாக இருந்த காலம். நம்ம வீடுகளில் எதை செஞ்சாலும் பக்கத்து வீட்டுக்காரங்க 4 வீட்டுக்கு நம்ம கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிடுவோம். இன்னைக்கு நம்ம கொடுக்க கூடாதுன்னு இல்லை, ஆனா இன்னைக்கு நம்ம என்ன எண்ணம், நம்ம எல்லாரும் நல்லா தண்ணீரா இருக்கிறாங்க, எல்லா வீட்லயும் நல்ல சாப்பாடு கிடைக்குது, அதனால நம்ம கொடுக்குற சாப்பாடுல அவங்க என்ன சாப்பிட போறாங்க அப்படின்னு நினைச்சுதான் நம்ம கொடுக்காம இருக்கிறோம். கொடுக்க கூடாதுன்னு இல்லை, ஆனாலும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்க வீட்டில் ஆட்டுக்காலுடைய குழாம்பு இருக்குதே, ஆட்டுக்கால் இல்ல, அந்த குழாம்பு நம்ம தூக்கி வீசிடுவோமே, அதை சாப்பிட முடியாது, தூக்கி வீசிடுவோமே, அதை கொண்டு நீங்கள் குழம்பு வைத்தாலும் அதை கொஞ்சம் தண்ணியை கூடாக்கி கொஞ்சம் பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுத்து விடுவோம். வாங்குறவனும் இதெல்லாம் கொண்டு வந்தர, இதெல்லாம் சாப்பிட பொருளா, இதெல்லாம் கொண்டு வந்தர என்று அற்பமாக கருதாதீர்கள். அவன் ஆசையா அன்பா கொண்டு வந்துறான், அதை சந்தோஷமா மகிழ்ச்சியா ஏற்றுட்டு அவனுக்காக துவா செய்யி, அது உறவை பலப்படுத்தும். அப்படிதான் இருந்தோம் நம்ம அந்த குடிசையா வீடுகளெல்லாம் குடிசையாக இருந்த போது ஒரு வீட்டுல ஒரு சாம்பார் வச்சாலோ அல்லது ரசம் வச்சாலோ எல்லா வீட்டுக்கும் ஒரு கிளாஸ் கொடுத்து தான் இருந்தோம். அப்ப இருந்த முகபத்தும் இப்ப இருக்கிற முகபத்து என்னங்கிறத நம்ம இங்க இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு தெரியும். நம்ம கொடுக்க கூடாதுங்கிற எண்ணத்துல மறுபடியும் சொல்றேன், கொடுக்க கூடாத எண்ணம் யாருக்கும் கிடையாது, அதுவும் இல்ல. ஆனால் எல்லாம் நம்மளுடைய தண்ணீரா இருக்காங்க, எல்லா வீட்லயும் கறி எடுத்து சாப்பிட முடியும், எல்லா வீட்லயும் என்னென்ன காய்கறி இருக்கோ அத்தனையும் வாங்கி சாப்பிட முடியும், அதனால அவங்க சாப்பிடுவாங்க அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி என் வீட்டுல நான் வச்சிருக்கேன், கொஞ்சம் கூட்டு ஸ்பேஸ் இருக்கு, சாப்பாட்டுல சுவையை பாருங்க, ஒருத்தருக்கு கொடுத்துட்டோம் சொன்னா அரபு நாடு போனவங்களுக்கு தெரியும். அரபு நாட்டுல அவங்க தான் இல்லாத வசதிதான், எல்லா வீட்லயும் எல்லாம் ஒரு நினைச்சாலும் ஒரு ஆட்டை உரிச்சு அப்படியே முழுசா உள்ள போட்டு சமைச்சு கொண்டு வர முடியும் அவனால. ஆனாலும் என்ன செய்வான், வீட்டுல செஞ்ச அந்த கோதுமையை போட்டு கஞ்சி மாதிரி காய்ச்சுவாங்க, அதை தங்கச்சி விட்டு கொடுத்துருவான், அக்கா விட்டு கொடுத்துருவான், இங்கிருந்து கார் எடுத்து போய் டிரைவர் கொடுத்துட்டு வருவாங்க. அது சின்ன பொண்ணு தான், அவங்களால செய்ய முடியாமல், அவங்க வசதி இல்லை, ஆனாலும் கொண்டு போய் கொடுத்துருவான். ஒரு சாக்லேட் வாங்கியிருப்பான், இந்த ஒரு இடத்துல ஒரு சாக்லேட் வாங்கியிருப்பான், அங்க அவங்க வீட்டு போய் கொடுத்து அவங்க வாங்க முடியாம இல்ல, இதை கொண்டு போய் கொடுத்துருவான். முடியாதல்ல, ஆனாலும் ஒன்றை கொடுத்தால் அதில் முகபத்து ஏற்படும், அதில் ஒரு இணக்கம் ஏற்படும் என்பதற்காக கொடுங்கள் என்று நபிகள் ஸல்லல்லாஹு சொல்றார்கள். அது அற்பமாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆட்டுடைய குழாம்பாக இருந்தாலும் பரவாயில்லை, அதை கொடுங்கள் என்று சொல்லி நபிகள் ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்ப நம்ம அண்டை வீட்டாரோடு எவ்வளவு கண்ணியமாக கௌரவமாக நடந்து கொள்ள வேண்டும், எந்த வகையிலும் அண்டை வீட்டாருக்கு நாம் அநீதி இழைத்து விடக் கூடாது என்பதை இஸ்லாம் ரொம்ப ஆழமாக அழுத்தமாக சொல்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்ற செய்தி, நீங்க அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹ், தொழுகையாளிக்கு கேடுதான், தொழுகிறானே அவனுக்கு கேடு. ஏன்? அவன் தொழுகையை அலட்சியமாக தொழுகிறான். ஏன்னா தொழுகையாளிக்கு கேடுனா அவன் எப்படி தொழுகிறான், தொழுகை ரொம்ப அலட்சியமா தொழுகிறான். மகத்தான ஒரு படைப்பாளனுக்கு முன்னாடி நான் நின்று தொழுகிறேன், ஒரு எஜமான நிலத்திலே அதிபதி இடத்திலே அகிலத்தின் அதிபதி முன்னால் நின்று தொழுகிறேன் என்ற எண்ணம் இல்லாமல் ஏதோ போன வந்தோம் அப்படின்னு ஒரு பொதுப்போக்காக அலட்சியமாக நின்று தொழுகிறானே அவனுக்கு கேடுதான். அல்லதீனஹும் யுராஊன யம்னஊன மாஊன், அவர்கள் பொதுப்போக்காக இருக்கிறார்கள், அவர்கள் அலட்சியப்படுத்துகிறார்கள், அவர்கள் அற்பமானதை கூட கொடுக்க மறுக்கிறார்கள். இப்படி அற்பமானதை கூட எதிர சொல்றான், தொழுகையாளிக்கு கேட்கிறான், அவன் எப்பயாவது தொழுகல, அழகான முறையில தொழுகல, பொதுப்போக்கா தொழுகிறான். அந்த செய்தியை சொல்லும் போது என்ன சொல்றான், அற்பமானதை கூட கொடுக்க மறுக்கிறார்கள்.
மறுக்கிறவங்க கூட இருக்கிறாங்க. பெரும்பாலும் இல்லை என்று சொன்னால் கூட நம்ம அண்ணனுக்கு கொடுத்துருவான், தம்பிக்கு கொடுத்துருவான், உறவுக்கு கொடுத்துருவான். யாரோ ஒருத்தர் இல்லைன்னு வரான்னு வச்சுக்கல, அவனுக்கு ஒரு கிளாஸ் டீ கொடுக்கறது கூட யோசிப்பான். ஒரு சில கொஞ்சம் சாப்பாடு நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அவன் இல்ல பசியோடு வந்துட்டான், அவனுக்கு கொஞ்சம் கொடுப்போமே அப்படிங்கிற எண்ணம் நமக்கெல்லாம். கோழி மீதி இருந்தா மட்டும்தான் கொடுக்குங்கிற எண்ணம் வரும். பசியோட வந்துட்டானே நம்ம கொஞ்சம் சுருக்கிட்டு அவனுக்கு கொஞ்சம் கொடுப்போமே அப்படிங்கிற எண்ணம் எத்தனை பேருக்கு வருகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு செய்தி, வீட்டுக்கு போய் பிள்ளைகளுக்கு இருந்த சாப்பாட்டை பிள்ளைகளை தூங்க வைத்து விட்டு தானும் பட்டினியாக தன் பிள்ளைகளும் பட்டினியாக போட்டு விட்டு ஏதோ விருந்தாளியாக ஒருவருக்கு கொடுத்தார்கள் என்று சொன்னால் தன்னை விட மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள் என்று அல்லாஹ்வே பாராட்டி சொல்கிற அளவுக்கு நம்மளுடைய சிந்தனை எப்படி வந்திருக்கிறார்? என்னைக்காவது தனக்கே இல்லை ஆனால் தனக்கு கூடுற மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனை எப்போது நமக்கு வந்திருக்கிறது? நமக்கெல்லாம் போக நம்ம பிள்ளைகள் எல்லாம் சாப்பிட்டது போக மீதி மத்தியானம் சமைச்சது ராத்திரிக்கும் போதுமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் கொடுப்போம். அந்த சிந்தனைக்கு போயிட்டோம். ஆனால் நமக்கு சாப்பிடறதுக்கு இருக்குது, ஆனால் நம்ம சாப்பிட்டா அவருக்கு பத்தாது, அதை நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நம்ம பாதி சாப்பிட்டு அவருக்கு பசுவோட வந்திருக்காரு அவருக்கு கொஞ்சம் கொடுப்போம் என்கிற சிந்தனை எப்பொழுது நமக்கு வரும்? அப்ப அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? அப்படி தொழக்கூடியவர்கள் அற்பமா அவர்கள் தொழுகையிலே பொதுப்போக்காக இருக்கிறார்கள், அற்பமானதை கூட கொடுக்க மறுக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நம்ம கொடுக்க எப்படி கொடுக்கணும்? உறவுகாரங்களுக்கு, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஏதோ நம்மளால முடிஞ்சதை வீட்டுல செஞ்சதை அவர் வீட்டுல இருந்தாலும் பரவாயில்லை, அதை கொஞ்சம் கொடுத்து பாருங்க. அவங்க நமக்கு கொடுக்க, நம்ம அவங்களுக்கு கொடுக்க, அந்த உறவு எப்படி இருக்குதுன்னு மறுபடியும் நீங்கள் பரிசோதித்து பாருங்க. இதை ஒரு மார்க்க கடமையாக நமக்கு இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது ஏன் சொல்றாங்க? கொடுப்பா, தண்ணி கொஞ்சம் கூட ஊத்தியாக கொடுப்பா. ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்? அந்த உறவு எப்பொழுதும் பலமாக இருக்க வேண்டும். நீங்க அண்டை வீட்டுக்காரர் கொடுத்துட்டே இருந்தாலும் அவன் சண்டைக்கு போகாம இருப்பான், நீங்க அவன்கிட்ட சண்டைக்கு போகாம இருப்பீங்க. சில சங்கடங்கள் சிரமங்கள் வருகிற போது அவன் அலட்சியப்படுத்திட்டு போவான், நம்ம அலட்சியப்படுத்தி போக முடியும். அவனை கண்டுக்காமலே இருந்தா அவன் கண்டுக்காமலே இருந்தா ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னாலும் உடனே எப்ப அப்படி செய்ய போச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு சொல்றான்னு சொன்னா, வீடு கட்டுறப்ப அவனை செவுத்துக்கு ஏதாவது விட்டு கொடுக்குறான்னு நீங்க விட்டு கொண்டு வந்து இந்த செவுத்துல அடுத்த பக்கத்து கொடுக்குற செவுத்துல வச்சுட்டான், ஒத்துக்கோமா? அப்படி வச்சால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் சொல்றேன், பக்கத்து வீட்டுக்காரன் வீடு கட்டுறான், அது செவுத்துக்கு ஏதோ முட்டு கொடுத்துருக்கான், முட்டு கொடுத்தத அந்த குச்சியை கொண்டு வந்து ஒரு செவுத்துல வச்சுட்டான்னு சொன்னா நீங்க விடுங்கப்பா, விட்டு கொடுங்க. இன்னும் நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க? பெரிய சண்டை பிரச்சனை எல்லாம் வரதெல்லாம் இதான் காரணம். என்ன சொல்றாங்கன்னா, அவன் மரம் வைப்பது, அவன் வீட்டுக்குள்ள மரம் வளர்க்கிறான், அதை நீ தடுக்காத. அவன் வீட்டுக்குள்ள மரம் வளர்த்த நம்ம ஏன் தடுக்க போறோம்? அவன் வீட்டுக்குள்ள மரம் இருக்குது, தடுக்காத. யாரும் தடுக்க போறதில்ல. எங்க பிரச்சனை வருதுன்னு சொன்னா, அவன் காம்பவுண்டுக்குள்ள மரம் வச்சிருப்பான், அந்த மரம் கிளை வளர்ந்து என்ன இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரன் பக்கம் போயிருக்கும், கிளை போயிருக்கும், அந்த இலையெல்லாம் உள்ள கொட்டிடும், உடனே சண்டைக்கு வந்துடும். இலையெல்லாம் இங்க கொண்டு மரத்தை விட்டு நீ மாங்காய் காய்ச்சாலும் சரி, தேங்காய் காய்ச்சாலும் சரி, இப்ப காய்க்கிறமாப்பா, அது காய்ச்சா என்ன காய்க்க எனக்கு என்ன, வெட்டி நான் வீட்டுல இதெல்லாம் கொட்டுதில்ல, இலை கொட்டுதில்ல, வெட்டிடியே. அப்படிதான் பெரும்பாலும் சொல்ற, அதை செலுத்திக் கொள்வதில்லை. நபிகள் நாயகம் சொல்றாங்க, அடுத்து செலுத்துல வந்து அவன் மரத்துடைய கிளை கிடந்தா கூட பரவாயில்ல, சரிச்சுக்க, பொறுத்துக்க. பக்கத்து வீட்டுக்காரப்பா அவனுக்கு நீ சரிச்சுக்கிட்டா, பொறுத்துக்கிட்டா, அதுக்காக அவனுக்கு சொர்க்கம் இருக்கிறதே. ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி, ஒரு தோழர் வருகிறார், வந்து அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த ஒரு மரம் எனக்கு பக்கத்துல இருக்குது, காட்டுடைய எல்லைக்கு பக்கத்துல இருக்குது, அதை எனக்கு கொடுத்துட்டான்னு சொன்னா நான் அப்படியே வேலி போட்டி அங்கிருந்து ஆக்கிக்குவேன், அதை கொஞ்சம் எனக்கு கொடுக்க சொல்லுங்க. ஒரு தோழர் வந்து கேட்கிறார். அப்ப அந்த தோழரை கூப்பிடுறாங்க, கொடுத்துருப்பார், அவருக்கு வேலி போறது சிரமமா இருக்கா, அதை கொடுக்குற. அப்ப நபிகள் நாயகம் சும்மா கொடுத்துட்டு சொல்ல, அதை நீ கொடுத்தீங்கன்னா நாளைக்கு மறுமையில சொர்க்கத்துல உனக்கு இது மாதிரி பிரம்மாண்டமான ஒரு மரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு அந்த பொறுமதி விலகல. சொர்க்கத்துல
அது நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்களே, சொல்றாங்க வேண்டியான ஒரு உத்தரவாதம் சொந்தம் என்பது அது ஒரு மனம் கிடைக்கும் என்று சொன்னா அவருக்கு புரியல. அதெல்லாம் முடியாது, அவர் போயிட்டார். இதை கேட்டிருந்த அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை, இந்த சம்பவத்தை கேட்டுக்கொண்ட உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த மரம் அவருக்கு கிடைச்சிச்சுன்னா சொர்க்கத்தில் இடம் கிடைக்குமா? அதே போல கிடைக்குமா? கிடைக்கும். உடனே ஓடுறாரு அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அந்த மறுத்துட்டு போன அந்த நபித்தோழர் பின்னாடி ஓடுறாரு. அவர் சொல்றாரு, இந்த ஒரு மரத்தை நீங்க எனக்கு கொடுத்துருங்க, நான் ஒரு தோட்டத்தை உங்களுக்கு கொடுத்துறேன். இப்படி இந்த ஒரு மரத்தை எனக்கு கொடுத்துருங்க, இதற்கு பகரமாக ஒரு தோட்டத்தை உங்களுக்கு நான் தரேன் அப்படிங்கிறாரு. உடனே அவரு தோட்டம் கிடைக்குது, சொர்க்கத்தை தாண்டி அவருக்கு தோட்டம் தான் பெருசா தெரியுது. சரி கொடுத்தாரு, ஒரு மரத்துக்கு ஒரு தோட்டமே கிடைக்கிறது ஆச்சு அப்படின்றாரு. உடனே நபிநாசனத்திலே வந்து சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என் தோட்டத்தை கொடுத்து நான் இந்த மரத்தை வாங்கிட்டேன். இந்த மரம் கேட்டாலே அந்த தோட்டத்தை கொடுத்துருங்க, எனக்கு அந்த சொர்க்கம் கிடைக்குமா? நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் எனக்கு ஒரு தோட்டம் கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார், நிச்சயமாக கிடைக்கும். பக்கத்து வீட்டுக்காரன், பக்கத்து தோட்டத்துக்காரனுக்கு ஒன்று கிடைப்பதற்காக எவ்வளவு பெருமதியாக இந்த உலகத்திலே ஒரு இடம் இருக்கிறார். ஒரு மரத்தை வாங்குவதற்கு ஒரு தோட்டத்தையே கொடுத்து அவர் தன் தோட்டத்தை இழந்து ஒரு மரத்தை வாங்குவதற்கு கொடுக்கிறார் சொன்னா, அவருக்கு நாளை மறுமையில் சொர்க்கத்திலே அந்த இன்பத்தை அவர் இந்த உலகத்திலே உணர்ந்தவராக வாங்கி கொடுத்திருக்காரு. அப்ப பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு மரத்துடைய இலை நம்ம வீட்டுல இருந்துச்சுன்னு சொன்னா நம்மால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னார். ஏதேனும் ஒரு சிரமம் இருந்தால் அதை நம்மால் சகித்துக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னார். இதற்கு பகரமாக நாளை மறுமையிலே மகத்தான அந்த சொர்க்கம் கிடைக்குமே, அதற்கு ஆசைப்பட்டேன் நான். ஏன் இதை சகித்துக் கொள்ள முடியாது? ஏன் பொறுத்துக் கொள்ள முடியாது? ஏன் அடுத்தவர்களுக்கு இடையூறு இல்லாமல் நம்மால் நடந்து கொள்ள முடியாது? அடுத்தவர்களுக்கு இடையூறு கொடுப்பவன் மூமினே இல்லை, அந்த வீட்டாருக்கு மூமின் கொடுப்பவன், தொல்லை கொடுப்பவன் சொர்க்கம் செல்ல முடியாது என சொன்னார். அண்டை வீட்டுக்காரனுக்கு எவன் தொந்தரவு கொடுக்கிறானோ, தொல்லை கொடுக்கிறானோ, அவன் சொர்க்கமே செல்ல முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார் என்று சொன்னார். எவ்வளவு ஆரோக்கியமான விஷயம். அண்டை வீட்டாரோடு இணக்கமாக இருக்க வேண்டும், அண்டை வீட்டாரோடு உறவோடு இருக்க வேண்டும். அண்டை வீட்டார் எந்த சூழலிலும் புறமும் பேசிவிடாத, அதன் மூலம் அண்டை வீட்டாருக்கு நன்மை செய்வதன் மூலம் நாம் சொர்க்கம் செல்லக்கூடிய நன்மக்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்பட பிரார்த்தனையோடு என் உரையை சிறப்பாக கண்ணியத்துக்குரிய எல்லாம் நல்லடியார்கள், அண்டை வீட்டாரோடு உறவை பேணுவதன் மூலமாக நாம் அந்த மகத்தான சொர்க்கத்தை அடைந்துவிட முடியும் என்பதை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். நமது உள்ளங்கள் பெரும்பாலும் கோபத்தோடும் வெறுப்போடும் பொறாமையோடும் தான் நமது உள்ளங்கள் பெரும்பாலும் இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. இந்த பொறாமை, கோபம், வெறுப்பு இதிலிருந்தெல்லாம் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அண்டை வீட்டாரோடு இணக்கமாக இருக்கிறது. நாம் வீட்டிலே சமைக்கிற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை அண்டை வீட்டாருக்கு கொஞ்சம் கொடுத்தனுப்புகள். நிச்சயமாக அதனால் நமது உறவும், நமது வெறுப்பும், நமது கோபமும் நீங்கி உறவு பலப்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு அறிஞர் தனது மகனுக்கு அறிவுரை சொல்கிறார், ஒரு செய்தியை சொல்கிறார். என்ன செய்தின்னு சொன்னா, என் அருமை மகனே, நான் எத்தனையோ சுமைகளை நான் சுமந்திருக்கிறேன், கல் சுமந்திருக்கிறேன், மண் சுமந்திருக்கிறேன், பெரும் பொதிகளை நான் சுமந்திருக்கிறேன். ஆனால் எனக்கு மிகப்பெரிய ஒரு சுமையாக இருந்தது எது என்று சொன்னால், என்னுடைய தீய அண்டை வீட்டுக்காரன் தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு சுமையாக இருக்கிறார் என நம்ம அறிந்து சொல்றோம். நம்ம மகிழ்ச்சியோடு இருப்பதும் மகிழ்ச்சி அல்லாமல் இருப்பதற்கும் மிக முக்கியமான ஒரு காரணமாக அண்டை வீட்டுக்காரன் அமைந்து விடுகிறார். நம் உள்ளத்தில் எப்பொழுதும் ஒரு பெரிய சுமையாக இருப்பது அண்டை வீட்டுக்காரன் சிறந்தவனாக இருந்தால் அது சுமையாக இருக்காது. அண்டை வீட்டுக்காரன் எப்பொழுதும் ஒரு பிரச்சனையோடு, ஒரு சங்கடத்தோடு, ஏதேனும் ஒரு தொந்தரவு செய்து கொண்டே இருந்தால் அது நமக்கு மிகப்பெரிய ஒரு சுமையாக இருக்கும். நம்மளும் சரி, அவரும் சரி, நம்ம வீட்டுல ஒரு ஆணி அடிக்கிறோம், அது சத்தம் அங்க வரும். அல்லது வேற ஏதேனும் ஒரு செயல் செஞ்சால் பக்கத்து வீட்டுக்காரன் சின்ன தொந்தரவு வரதான் செய்யும். அவன் செஞ்சாலும் நமக்கு வரும், நம்ம செஞ்சாலும் அவனுக்கு ஏதேனும் ஒரு சங்கடங்கள், சிரமங்கள் வரதான் செய்யும். அப்படி ஏற்படும்போது கூட அதை கூட சகித்துக் கொள்ள முடியாமல்
ஒரு ஆணி அடிக்கிறோம், நம்ம வீட்டு செவத்துல தான் அடிக்கிறோம், அங்க சத்தம் வருதுன்னா உடனே இப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒன்று அடிக்க கிடவான் அப்படின்னு நம்ம கோவப்படுறது. அப்ப இது சரி, அவங்க தேவைக்கு செய்யறாங்க. ஒரு சின்ன விஷயத்தை கூட நம்ம சகிச்சுக்கலன்னு சொன்னா அல்லாஹ் நாளை மறுமையில் எப்படி நமக்கு நன்மையை எழுதுவார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். அந்த அறிஞர் அப்படி சொன்ன செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதை சொல்லிட்டு அந்த அறிஞர் மேலும் சொல்கிறார், நான் எத்தனையோ கசப்பான சுவைகளை சுவைத்திருக்கிறேன், ஆனால் வறுமையை விட ஒரு கசப்பான சுவை நான் சுவைத்ததில்லை என்று அந்த மகனுக்கு ஒரு அறிவுரை சொல்வதை நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு செய்தி ஏற்பாடுல ஒரு வீடியோ, அவரு ஆளி அவரு மண்டையில ரத்தம், ஒருத்த மண்டையை உடைச்சார், ரத்தம் ஊற்றுது. என்ன செய்தி பார்த்தா அவரு பேட்டி கொடுக்குறாரு, இது மம்புடி எடுத்து மண்டையிலே வெட்டிட்டான், மண்டை குழந்தைச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டலாம் போயிட்டு வந்து அவர் சொல்றாரு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, பக்கத்து வீட்டுக்காரன் கழிவு நீரெல்லாம் இவர் வீட்டுக்குள்ள வீட்டு அந்த பக்கம் வீட்டு பக்கம் விட்டுருக்கான். ஒரே வாழையா அடிக்க வேற எங்கேயாவது போய் கேட்க போனதுல சண்டை. அந்த சண்டையில அவன் மண்டையை வெட்டிட்டான், ஒரே ரத்தம். அப்ப பக்கத்து வீட்டுக்காரன் அடுத்தவனுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது என்பதிலே அவன் இஸ்லாம் அறிந்திருந்தால், நாளை மறுமையை நம்பி இருந்தால், அல்லாஹ்வை நம்பி இருந்தால், அடுத்தவனுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது என்ற சிந்தனை அவனுக்கு வந்திருக்கு. அதையெல்லாம் தாண்டி அவனை போய் கேட்கவங்களை போய் வெற்ற அளவுக்கு அவன் போறான். அப்ப இதெல்லாம் ஏன் காரணம் என்ன? இஸ்லாம் தெரியாததுதான் காரணம். ஒரு அறிஞர் தன்னுடைய நண்பரிடத்திலே ஒரு வீடு ஒரு வீடு வாங்கணும், ஒரு வீடு ஒன்று சொல்லுங்க, அந்த வீடு எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவர் என்ன சொல்றாரு, வீடு சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி குடியிருக்கிற அளவுக்கு இருந்தா போதும், வீடு பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு முக்கியமான செய்தி என்னன்னா, பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு வந்து ஒரு நல்லவனா இருக்கணும், இப்படி பக்கத்து வீட்டுக்காரன் நல்லவனா இருக்கணும், என்னை பத்தி புறம் பேசக்கூடாது, குறை பேசக்கூடாது, என் மேல கோபப்படக்கூடாது, என்ன நான் ஏதாவது சின்ன சின்ன சங்கடங்களை கொடுத்துட்டேன்னா அதை சகிச்சுக்கணும். அது மாதிரி பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு வீடு பார்த்து போங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே அந்த நண்பர் என்ன பண்ணிருக்காரு, வாங்க காட்டுறேன் இருக்குது வாங்க காட்டுன்னு சொல்லி கையை பிடிச்சி கூப்பிட்டு நேராக கபிஸ்தான் போயிருக்காரு. கபிஸ்தான்ல போய் இங்கதான் இருக்கிறோம், இப்படி இங்க படுத்துட்டீங்கன்னு வைங்க, பக்கத்துல இருக்கிறவங்க புறம் பேச மாட்டான், குறை பேச மாட்டான், எதுவும் நீங்க எது செஞ்சாலும் உங்களை எதுவும் சொல்ல மாட்டான், இங்கதான் இருக்குது, உலகத்துல வேற எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லி புரியுது அர்த்தம் இருக்கு. ஒரு கோபம், ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் நல்லவனா இருக்கணும், பக்கத்து வீட்டுக்காரன் புறம் பேசக்கூடாது, பக்கத்து வீட்டுக்காரன் குறை பேசக்கூடாது, பக்கத்து வீட்டுக்காரன் நான் செய்யற சின்ன சின்ன சங்கடங்களை சகிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா உலகத்திலே இடம் இல்லை, இங்கதான் கபிஸ்தான்ல தான் இருக்குது என்று சொல்கிற அளவிற்கு நிலை இன்றைக்கு மாறி இருக்கிறது என்று சொன்னால் நாம் எல்லாம் எப்படி இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் நம்ம வீட்டுக்கு அருகிலும் அண்டை வீட்டார் இருக்கிறார்கள், அவர்களிடத்திலே நீங்கள் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள், அவர்கள் குறைகளை நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு அண்டை வீட்டாருக்கு நீங்கள் எந்த தொந்தரவும் கொடுக்காதீர்கள், எந்த கேள்வி செய்யாதீர்கள். அதனால் நீங்கள் நாளை மறுமையிலே உங்கள் வறுமை வாழ்க்கையை இழந்து விடுவீர்கள் என்பதை நீங்கள் கவனத்திலே கொண்டு நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய அண்டை வீட்டாராக நாம் இருப்போம் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி வருகின்ற பிரார்த்தனையோடு என் உரையை நிறைவு செய்ய